பார்த்துட்டு வந்தோன்னே சிறை அதிகாரிகிட்ட பயங்கர கோபமா சத்தம் போட்டு, எப்படி எங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் இவ்வளோ வேலை வைக்கலாம், இருங்க நான் மனித உரிமை ஆணையத்துக்கு போகிறேன்னு கரைய முறைன்னு ஒரே சத்தம். ஜெயில் அதிகாரிக்கா ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா பண்ணால் யாருக்குமே ஒரு வேலையும் வைக்கிறதில்ல, அவன் நல்லா சாப்பிட்றான், தூங்குறான், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறானுங்க, இதுதானே நடக்குது, இங்கே என்ன நடந்துச்சு, முதல்ல என்னன்னு சொல்லுங்கம்மா, நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்னு சொல்லி கேட்டா, ஏயா எங்கள் வீட்டுக்காரர் ஒத்தையாளா அவர் ரூமில் குழிப்பறித்து அவ்வளோ தூரம் குழிப்பறித்து வச்சுருக்கிறாரு. ரோடு ஜெயிலுக்கு வெளியில் வரைக்கும் ஒத்தையாளாவே குழிப்பறிச்சிருக்கிறாரு. அவருக்கு நீ 2 ஆளை விடுறது இல்லையான்னு ஒரே சத்தம் போட்டுச்சு பாருங்க. கேட்டால் அவங்க வீட்டுக்காரர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்னன்னு புரியுதா? இவன் ஜெயிலுக்குள்ளே தூங்குற நேரம் தப்பிச்சு போகிறதுக்கு குழிப்பறிச்சதை போய் வீட்டுக்காரம்மா கிட்ட சொல்லலாமா, நான் குழிப்பறித்து வச்சுருக்கிறேன்ட்டு. அவ்வளோதான், விஷயமே போச்சு. இந்த மாதிரி நம்ம யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசணுங்கிறத பார்த்து பேசணும், ஜாக்கிரதையாக பேசணும். எல்லாரையும் நம்பி நம்ம மனைவி தானே, நம்ம கணவன் சொல்லணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும். இதிலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோன்னா, நம்ம வாயை கொஞ்சம் அடக்கியிருந்தோம்னா ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா பாதி வழியிலே மாட்டிக்கிட்டு முழிப்போம். அதனால நம்ம வாய்க்கு ஒரு காவல் வைக்கணும். காவல் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பிச்சுக்குவோம். அது மாதிரி வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருந்து எல்லாரும் ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.